இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. கரெக்ட். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 1995 ரூபாய் அப்படிங்கிறது ஓவர் வேல்யூ அப்படின்னு 86% மக்களும், ஈக்குவல் வேல்யூ தான் அப்படின்னு 9% மக்களும், அண்டர் வேல்யூ அப்படின்னு 6% மக்களும் கணிச்சிருக்கீங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய கணிப்பு சரியா அப்படின்னு இந்த வீடியோல முடியும் போது ஒருவேளை சரியா அப்படின்னு பார்த்துக்கங்க. ஒருவேளை இதுல இருந்து நீங்க ஏதாவது மாற்றம் விரும்பினா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூக்கு நீங்க மூவ் ஆனீங்கன்னு. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் இல்லையா? ஒருவேளை உங்களில் யாராவது இந்த ஒப்பீனியன் போல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா இப்போ நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோட முடிவுல உங்களுடைய முடிவுகள்ல இருந்து மாற்றம் இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரைட், 86% பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நாம உள்ள போய் பார்க்கணும் இல்லையா? அப்பதான் நமக்கு அதோட கிளாரிட்டி புரியும். ரைட், ஏற்கனவே ஒரு வீடியோ டாக்டர் ரெட்டி லேப் பத்தி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நான் எப்பவுமே கேட்கறது தான், நான் உங்ககிட்ட இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த வேலையெல்லாம் செய்யறேன்னா ஒரே ஒரு விஷயம் தான், கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்றோம் இல்லையா? இப்போ இந்த ஸ்டாக் பிரைஸோடைய லாஸ்ட் 5 இயரோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட 120% growth இருக்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே ரைட். அப்போ லாஸ்ட் 3 வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 58% growth இருக்கிற போல இருக்கு இல்லையா? ஸோ இந்த growth எல்லாம் நமக்கு ஏற்கனவே முடிஞ்சது. பட் நம்ம என்ன பண்ண யோசிக்கிறோம்னா இதை வச்சிருந்தோம்னா இன் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எவ்வளவு வளரும், ஸோ நம்ம இதை வச்சுக்கலாமா இல்ல வேண்டாமா, இந்த ஷேர் பிரைஸ் இந்த ரேட்ல வாங்குறது சரியா தவறாங்கிறது தான் நம்ம முடிவு பண்றதுக்காக இதுக்குள்ள வந்திருக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில ஏற்பட்டிருக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எதிர்காலத்துல இந்த கம்பெனி நல்லா போறதுக்கு வேற ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த கம்பெனில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 24% இயர் ஆன் இயர் வளர்ந்துட்டு இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட கூட ரெனியூவல் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 14.4% வரைக்கும் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா லாஸ்ட் Q2ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ குறைஞ்சிருக்கிறதாகவும் அதோட இல்லாம இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்ஜின் 27% இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டி ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அது பொதுவாக எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் இல்லை. இருந்தாலும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா எஃப்டிஐ 100% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி அதனால என்ன பெனிஃபிட்ங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வீட்டுக்கு போய் ப்ரீமியம் கலெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாச்சு. இப்போலாம் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம நாச் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து ப்ரீமியம் பே பண்ணிடுறோம். ஃபார்மே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் ஃபில் பண்ணுறாங்க. சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர், ஆதார் ஓடிபி மூலமாக டிஜிட்டல் சைன் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால பெரிய அளவுக்கான செலவுகள் எல்லாம் இதில் குறைஞ்சிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிகளுக்கும் இருக்கிறதுனால அது காம்படிஷனுங்கிறது இருக்கத்தான் செய்யும் இல்லையா? சரி ரைட். அடுத்தது நம்ம என்ன கவனிக்கலாம்னாக்கா இந்த கம்பெனியோட சொத்து மதிப்பை 8-9 ட்ரில்லியனா மாற்றணும் அப்படின்னு டார்கெட் ஆகவும், அப்புறமா மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 25% மெயின்டைன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. பட் இது முடியுமா முடியாதாங்கிறதுல எப்போ தெரியும், நமக்கு ஃபியூச்சர்ல தான் தெரியும். ரைட்டா? ஒருவேளை இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம டிக்கெட் டேப் அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனில நிறைய கம்பெனி இருக்கு, நான் ஒரு கம்பெனில வெரிஃபை பண்ணி பார்க்குறேன் இந்த கம்பெனியோடைய இப்ப இருக்கக்கூடிய பிரைஸை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா 94% ஆஃப் அனலிஸ்ட், அதாவது 33 பேர்ல 94% என்ன சொல்றாங்கன்னா இதை வாங்கலாம், ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதை உண்மையா இல்லையாங்கிறது நாம என்ன பண்ணணும், முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இப்ப நீங்களாம் என்ன சொன்னீங்க, இது ஓவர் வேல்யூடுன்னு சொன்னீங்க, இங்க என்ன சொல்றாங்க, வாங்கலாம்னு சொல்றாங்க இல்லையா? சரி, இதையெல்லாம் ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அப்புறமா நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்டா க்ரோ ஆன மாதிரி இருக்கு. ஆனா இதோடைய ரெவென்யூன்னு போய் பார்க்கும்பொழுது இது என்ன ஆகுதுன்னா ஒரு ஹப் கொடுத்து 25ல ஒரு டவுன் இருக்கு. சரிங்களா? அப்போனா இது ரெவென்யூ டிப்புங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா இது இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணோம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் Q2ல கூட உங்களுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுல ஜஸ்ட் பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போகலாம். கிட்டத்தட்ட இவங்களோட சொத்து மதிப்பு 17,000 கோடியா வளர்ந்துட்டு இருக்கிறது ஒரு குட் சைன். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்பெனியோடைய PE இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஏரியா, இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை கரெக்டாக வாங்கணுங்கிறதெல்லாம் உண்மையிலேயே பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். அட்லீஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா இதோட கரண்ட் PE பார்த்தீங்கன்னா 82.
இதுல 3-4 விஷயம் நான் இங்க ஞாபகம் வச்சுட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ சொல்லும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அதனாலதான் சொல்றேன். இதுல கரண்ட் பி 82, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஒரு 15+ இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் இதுல வந்து 13 தான் இருக்கு. பட் பி பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 82 இருக்கு. ஓகே, இதோடைய பிரைஸ் பை புக் பாத்தீங்கன்னா 11 டைம்ஸ் இருக்கு. 185 ரூபாய் புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஷேருக்கு 2000 ரூபாய் ஷேர் பிரைஸ் இருந்தா எப்படி இருக்கும்? இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்க வேண்டியது இதோட பி நோட் பண்ணிக்கோங்க. அதோட கூட இதோடைய பிரைஸ் பை புக் 11 அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சில இடங்களை கம்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால உங்களுக்கு கேட்கறேன். இது காம்படிட்டர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி, HDFC, அப்புறம் ICICI, கனரா, HSBC, இதெல்லாம் இதோட காம்படிட்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுப்போமே. இதோட பிரைஸ் பை புக் பாருங்க. உங்களுக்கு எல்ஐசி வந்து 3.75 புக் வேல்யூலேருந்து ஷேர் ப்ரைஸ். ஓகே, அதை இதில் கம்பேர் பண்ண முடியாது, அதை நம்ம ஓரமாக வச்சிருவோம். ஆனால் HDFC பார்த்தீங்கன்னா 9.5 இருக்கு, ICICI பார்த்தீங்கன்னா 7.5 தான் இருக்கு, உங்களுக்கு கனரா HSBC 9.4 இருக்கு. அது இப்போ நம்ம கன்சிடர் பண்ண முடியும், ஏன்னா அது இப்போ தான் லேட்டஸ்டாக லிஸ்டான ஒரு கம்பெனி. அதனால அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பார்க்கணும். இதாவது HDFCயும் ICICIயும் இதோட காம்படிட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது HDFC எடுத்து பாருங்க 85 இருக்கு, உங்களுக்கு ICICI பாருங்க 72 இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதோட PE ரேஷியோ என்ன பார்த்தோம்னா 82 பார்த்தோம். ஆனால் இப்படியே தான் எல்லா காலத்திலையும் இருந்திருக்கா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதனால போன ஒரு 5-6 வருஷம் ரெக்கார்டு எடுத்து பார்ப்போம். அதில் ஏதாவது கிளாரிட்டி வருதான்னு பார்த்தீங்கன்னா 2018 இருந்து இந்த கம்பெனியோடைய PE ரேஷியோ ஹை அண்ட் லோ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ லோ பார்த்தீங்கன்னா 55, 60, 45, 60 இந்த ரேஞ்சு மெயின்டைன் ஆகி இப்போ வரைக்கும் 65 வரைக்குமே லோ PE வருது. ஹை PEன்னு எடுத்தீங்கன்னா 75, அந்த 165 மட்டும் விட்டுருங்க, மற்றெல்லாம் 75, 65, 75, 76, 80, 82, 85 இப்போ லாஸ்ட் 2 இயராக வந்துட்டு. லாஸ்ட் 2 இயராக கூட இது வரணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஹையர் 2024 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்கும் மார்க்கெட்டில். அப்போ வந்தது தான் இந்த 80, 82 இதெல்லாம். பட் எனிவே நீங்கள் இதை புரிஞ்சுக்க வேண்டியது லோ என்னங்கிறது ஹை என்னங்கிறத பார்த்து இதில் நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 70 எடுக்கலாம். அதாவது 70க்கு கீழே ஒரு 65, 70க்கு மேலே ஒரு 75, இந்த 3 எடுக்கலாம். 65, 70, 75 இதை நம்ம கன்சிடர் பண்ணி ஃபியூச்சரை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு இதோட ஏர்னிங் பர் ஷேர் இன் ஃபியூச்சரில், அதாவது 2030 ஏர்னிங் பர் ஷேர் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா லாஸ்ட்டாக இருந்த 5 வருஷம் ஏர்னிங் பர் ஷேரை எடுத்துக்கலாம். ஏன்னா கன்சிஸ்டண்டாக எங்களோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா க்ரோயிங்கில் தான் இருக்குது. பட் இதை நம்ம வச்சு என்ன பண்ணலாம், எக்ஸலில் போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன வரும்? 2030 கிட்டத்தட்ட 34 ரூபாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யார் சொல்கிறா? எக்ஸல் பட்சி சொல்லுது. இப்போ ஒருவேளை இவ்வளவுதான் வருமா அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. இருந்தாலும் இதுதான் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த ஏர்னிங் பர் ஷேர் என்ன பண்ணணும்? PEயோட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அதுல இன்னும் 2-3 விஷயங்கள் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. 2030 நம்ம ஒருவேளை இந்த கம்பெனியோட PE 65 இருந்துச்சுன்னா இந்த 34ஓட மல்டிப்ளை பண்ணா 2211 ரூபாய் வருது. அதாவது CAGRங்கிறது வெறும் 2.7%. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? 65ல இருந்து 70க்கு ட்ரை பண்ணுவோம். 17 ஒருவேளை இந்த கம்பெனியோட PE இருந்தா உங்களுக்கு ஷேர் பிரைஸ் 2381 ரூபாய் வருது 2030. அப்போ CAGR என்ன வருது பாருங்க, 3.6 வருது. அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்க்குறேன், 75 ஹையஸ்ட் போகிறதா நம்ம நினைச்சா இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2555 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தாலும் அதோட CAGR என்ன இருக்கு? 5 தான் இருக்கு. இப்போ பொதுவாக ஒரு CAGR அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு 5 இயர் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 15% எதிர்பார்க்கலாம் இல்லையா? 15%க்கு கீழே இருக்கக்கூடிய CAGR வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஓவர் ப்ரைஸ்டா இல்லை அண்டர் வேல்யூவா அப்படிங்கிறதுலாம், ரைட்? இப்போ நம்ம ஒருவேளை இப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம், இல்லை 80யும் போட்டு பாருங்க, ஒருவேளை வரலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டாக 80 இருக்குல்ல, சரி நான் 80 போட்டு பார்க்குறேன். அங்கே ஒரு சின்ன கரெக்ஷனை போட்டு 80 போட்டாலும் கூட உங்களுக்கு CAGR என்ன வருது? 6.4 தான் வருது, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? சரி, இதை கொஞ்சம் அபரிமிதமாக திங்க் பண்ணுவோம். இந்த கம்பெனியோடைய ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 2020 இருந்து 2025க்கு இந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 70% க்ரோ ஆயிருக்கு. எவ்வளோ பர்சன்ட்? 70% க்ரோ ஆயிருக்கு. அப்படி 70% க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறதுனா அப்போ ஃபியூச்சரில் இன்னைக்கு 24 ரூபாய் இருக்கக்கூடிய ஏர்னிங் பர் ஷேர், அதாவது 25 ஏர்னிங் பர் ஷேர் வந்து 24 ரூபாய் இருக்குன்னா ஃபியூச்சரில் 70% வளருதுன்னே வச்சுப்போமே. ஹையஸ்ட் கற்பனையை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்.
அப்போ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ வரும்னா 40 ரூபா வரும். அப்போ 40 ரூபாங்கிறது ஏர்னிங் பர் ஷேர். ஓகே ரைட். நான் என்ன பண்ணுறேன், இந்த பி ரேஷியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது 80 அந்த ரேஞ்ச் எடுத்துப்போம். அப்படி எடுத்தோம்னா இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்கு? 3200 ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஷேர் பிரைஸோட சிஏஜிஆர்னு பார்த்தீங்கன்னா 9.85 தான் வருது. ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சரில் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இதில் எது வருங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதை வச்சுக்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா, வச்சுருந்தா விற்கலாமா, அப்படிலாம் யார் எடுக்கணும் முடிவு? நீங்கள் தான் எடுக்கணும் இல்லையா? ஸோ இதில் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? போன 5 வருஷமாக பல இன்சூரன்ஸ் கம்பெனிங்க இருக்காங்க. அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனி மட்டும் காட்டுறேன், ஐசிஐசி HDFCயும். அது ஐசிஐசியோடைய ஷேர் ப்ரைஸ் பாருங்கள் எப்படி மேலேயும் கீழே ஏறி இறங்குது. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஐசிஐசி போன 5 வருஷத்துல இந்த ஷேர் ப்ரைஸோட க்ரோத்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30%. அதாவது 5 வருஷத்துலேயே வளர்ந்தது வெறும் 30% தான். ஓகே சரி, HDFC பார்க்குறோம். அதோடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கு, கீழேயும் மேலேயுமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த 5 வருஷத்துல கொடுத்த ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தா வெறும் 9.47% கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம SBI பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 120% க்ரோத் கொடுத்துருக்காங்க போன 5 வருஷத்துல. ஆனால் இந்த க்ரோத் நிற்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டுறோம்னு எதை சொன்னோம்னா கன்சிஸ்டன்சி. வொலட்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். பொதுவாக பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் ஹை வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நாள் போக போக நல்லா கற்றுக்கிட்டு படித்து மேலே வரும்போது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் பிரைமரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஹை வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனியில் போகாதீங்கன்னு சொல்லுவேன். அந்த வகையில் பார்த்தா SBI உங்களுக்கு ஹை வாலட்டிலிட்டி கிடையாது கம்பேரிட்டிவ்லி இந்த 2 கம்பெனியோட பார்க்கும்போது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா இது 120% இருக்கு. மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 30, 10 இந்த ரேஞ்ச் இருக்கு போன 5 வருஷம் ரெக்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா. இப்போ இதுதான் நிலைமை. இப்போ நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் என்ன, ஏற்கனவே நீங்கள் சொன்னதையே நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா, இல்லை நீங்கள் மாற்றிக்க விரும்புறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு லெட்டர் வந்திருக்கோம். அந்த லெட்டரில் SBI லைஃப் இன்சூரன்ஸ் என்ன ரேட்டிங்கில் இருக்குங்கிறது பாருங்கள். அது ஏன் அந்த ரேட்டிங்கில் இருக்குங்கிறதும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலம் இல்லையா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்மளுடைய ஸ்டே ஹாப்பி வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதில் உங்களை நிறைய பேர்கிட்ட நான் பேசிட்டேன், இன்னும் நிறைய பேர்கிட்ட நான் பேசணும், கண்டிப்பாக நான் பேசுவேன். மேற்கொண்டு யாராவது கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்யூனிட்டியில் யூடியூப்பில் பேச முடியாத பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு வீடியோவும் இருக்கும். அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம கம்யூனிட்டியில் சேரலாம், உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு